ஐயா துணை. அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேலும் அந்த தேவர்கள் சிவபெருமானிடத்திலே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சுவாமி, சோழ மன்னன் தனது நாட்டு மக்களின் நலன் கருதி பலவிதமான நற்செயல்களை எல்லாம் செய்து வருகின்றான். அது மட்டுமல்லாமல் தினமும் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதும் தான தர்மங்கள் செய்வதையும் தனது தலையாய கடமையாக செய்து நடத்தி வருகின்றான். எனவே சோழ மன்னன் அரசாள்கின்ற அந்த பூமியிலே தெய்வ நீதம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். தெய்வ நீதம் என்பது அதாவது மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இறைவன் இயற்கையை படைத்திருக்கின்றார். இதன்படி காலாகாலத்தில் மழை பொழியவும் அதனால் பயிர் பச்சைகளை எல்லாம் செழித்து வளர்ந்து மக்களுக்கு நல்ல பலனை தரவும் செய்கின்றது இந்த இயற்கை. மேலும் மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அதை இறைவன் கருணையோடு அங்கீகரித்து அதற்குரிய பலனை மக்களுக்கு வழங்குகின்றார். இங்கே சோழ மன்னனுடைய ஆட்சி நீதிநெறி உடையதாகவும் அங்கு வாழுகின்ற மக்கள் நீதிநெறியோடும் இறைபக்தியோடும் வாழ்வதாலும் இயற்கையும் இறை அருளும் சிறப்பாக செயல்புரிந்து அதிகமாக சோழ நாடு செழிப்படைந்து சிறக்க வேண்டும் என்றும் இந்த தெய்வ நீதத்தை உடனடியாக செயல்முறைப்படுத்த வேண்டும் என்றும் தேவர்கள் அனைவரும் ஈஸ்வரிடத்திலே வேண்டி நின்றார்கள். தேவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஈசர் திருமாலாகிய நாராயணரை வரவழைத்து, நாட்டின் வளத்தை அதிகப்படுத்த பூமாதேவியை வரவழையுங்கள், வருணதேவனை அழைத்து மாதம் மும்மாறி பொழிய சொல்லுங்கள், வாயுதேவனை அழைத்து தென்றலாக பூ போல வீச சொல்லுங்கள், மரளி என்கின்ற மரணதேவனை அழைத்து இனி அகால மரணங்கள் நடக்கவே கூடாது என்று சொல்லி விலக்கி வையுங்கள், திருவிழா இறை வழிபாடு போன்ற மங்களமான வைபவங்கள் நடைபெறும் இடங்களில் முதன்மையான நிலையில் எங்கும் லட்சுமி கடாட்சமே நிறைந்திருக்கும்படியாக செய்யுங்கள், பட்டப்பகலிலே மக்களுக்கு நித்திரை வராமலும் ஒரு நாள் முழுவதிலும் குறைந்த நேரமே மக்கள் நித்திரை செய்ய வேண்டும் என்றும் நித்ராதேவியை அழைத்து கூறிவிடுங்கள். மேலும் நினைத்தோர்க்கு உறுதி நினைவில் அறிவு தோன்ற என்னை தோத்திரங்கள் இழகாமல் வையும் என்றார். அதாவது இறைவனை உள்ளன்போடு வணங்குவோர்களுக்கு அவர்களுடைய மன ஒருநிலைப்பாடு மற்றும் மன உறுதிக்கு ஏற்ப நல்ல இறைபலன் கிடைப்பதற்கு என்னென்ன நற்செயல்கள் செய்ய வேண்டுமோ அவை அத்தனையும் அந்த பக்தர்களின் உள்ளத்திலே அறிவாக தோன்றும்படிக்கு செய்துவிடுங்கள். மேலும் அப்படி பட்சி பறவைகள் முதல் பல மிருக ஊர்வனங்களும் தங்களுக்குள் எந்த விதமான போட்டி பொறாமை கொள்ளாமல் பட்டியும் முயலும் பண்புற்றிருந்திடவும் பசுவும் புலியும் ஒரு பக்கம் நீர் உண்டிடவும் அப்படி எல்லா உயிரினங்களும் ஒரு புத்தியாக ஒரே இனமாக அன்போடு வாழ்ந்திடவும் எக்காலத்திலும் பூமியின் நீர்வளம் குன்றி போகாமலும் இட்ட வீரைகள் ஈரட்டு கண்டிடவும் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் நல்ல பலனை மக்களுக்கு அதிகப்படியான பலனை மக்களுக்கு வழங்கிடவும் சாஸ்திரம் வேதம் போன்ற ஆகமங்கள் அதனுடைய இயல்பான நெறிமுறையில் நின்று வழங்கிவிடாமலும் சந்திர சூரியர்கள் அவரவர்களுடைய ஒழுங்குமுறைப்படியே செயல்படவும் தானமும் தவமும் தழைத்து சிறப்படைந்து மேலோங்கவும் பூவுலக மக்கள் குடும்பம் கொடி பிதிர்கள் என விரிவடைந்து வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களோடும் வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கும் வானவர்கள் தேவர்கள் அனைவரும் வளமாக நின்றிடவும் இவ்வாறு எல்லா விதமான தெய்வ நீதங்களையும்
உடனடியாக செயல்படுத்துங்கள் என்று ஈசர் நாராயணனிடத்திலே கூற, நாராயணரும் அவ்வாறே செயல்படுத்தினார். ஏற்கனவே பூவுலகில் சோழ மன்னனுடைய தெய்வீகம் நிறைந்த அரசாட்சியும் அதன் காரணமாக இப்போது இறைவனால் அருளப்பட்ட தெய்வநீத அருளாசியும் ஒரு சேர அமைந்ததினால் பூலோகமானது சொர்க்கபுரியாக திகழ்ந்தது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.